So dear student, இது arithmetic arithmetic சீரீஸில் இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்கு ஆஃபீஸர் எக்ஸாம் 2020 கேட்ட கொஸ்டின் அது. சரி, arithmetic மட்டும். நெக்ஸ்ட்டு அந்த டேட்டா இன்டர்பிரேஷன், கோஆர்டினேட் ஈக்குவேஷன், நம்பர் சீரீஸ் ப்ளஸ் ரீசனிங் எல்லாமே எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? சரி, ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். டுமாரோ ஆன்வர்ட்ஸ், மேபி டுமாரோ ட்ரை பண்ணுவேன், ஃபீட்பேக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 to 5 வந்து ஒரு மார்க் டெஸ்ட் எழுதலாம் ஆன்லைனில். அப்படியே யூடியூப்பில் ஆன்லைன் டெஸ்ட் மட்டுமே போகாது. எப்படி போகுன்றது நான் டுமாரோ டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி சொல்லிடுறேன் உங்களுக்கு. அது லைவாக கொஷின் டிஸ்பிளே ஆகும், நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அது இங்கே நீங்கள் மட்டும் தான் டெஸ்ட் எழுத போகிறீங்க. கொஷின் வரும், ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும், ஆன்சர் பண்ணுறீங்க, அவ்வளோதான். சரியா? பேப்பரில் வந்து நம்ம ஆன்சர் 1 to கொஸ்டின் நம்பர் 8 எழுதி வச்சுங்க. கொஸ்டின் நம்பர் ஆன்சர் 1 2 3 4 அப்படி தான் நம்ம நோட் பண்ணிக்கலாம். அது சரியா? லைவ் டெஸ்ட்டு, ரியல் டெஸ்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, இதுக்கான சொல்யூஷன் வந்து நான் லேட்டரான உங்களுக்கு தரேன். உங்களுக்கு அது நம்ம டுமாரோ பேசுவோம், அது வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. சரியா? இந்த கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணிடலாம் பாருங்களேன். ஃபஸ்ட்டு, ஒரு கிளாஸில் டோட்டல் 9 ஸ்டூடெண்ட் அண்டு எ டீச்சர். டோட்டல் வந்து 10. ஓகேவா? 10. பட் ஆவரேஜ் தெரியாது. ஆக்சுவலி ஆவரேஜ் இஸ் அன்னோன். அந்த 9 ஸ்டூடெண்ட்டோடைய ஆவரேஜ் இஸ் கிவன் 15. ஏஜ் ஆஃப் டீச்சர் 27 மோர் தென் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த கிளாஸு. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் கிளாஸும் தெரியாது, டீச்சரோட ஏஜும் நமக்கு தெரியாது. ஓகே, தென் வாட் இஸ் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த கிளாஸ்ன்னு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ 10, 9 + 1 வந்து 10 வந்துடும் இல்லையா? இந்த கேஸில் ஏஜ் ஆஃப் த டீச்சர் எக்ஸ், டேக் எக்ஸ்ன்னு வச்சுப்போம் நம்ம. ஓகேவா? ஸோ 10 இன்ட்டு அந்த எக்ஸ் மைனஸ் 27, x minus 27, because 10 total number 10 into average போடணும் இல்லையா? this equal to 9 student average 15, 9 student average 15 plus age of the teacher add பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 135 plus xன்னு வருமா? this is 10x minus 270. ஓகே, ஸோ x நம்பர் மூவ் ஆகும் இல்லையா? ஸோ 9x equal to 405, 9x equal to 405, அது 405 சொல்லுவோம் இல்லையா? ஸோ எக்ஸோட வேல்யூ சொல்லும்போது ஆக்சுவலி 45, தட் இஸ் 4 9s are 36 வரும், ரிமைனிங் 4 இருக்குல்ல, 5 9s are வரும் 45. இப்போ கொஸ்டின் ஆக்சுவலி வாட் இஸ் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த கிளாஸ், வாட் இஸ் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த கிளாஸ்ன்னு சொல்லணும். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த கிளாஸு 45 minus 27, because it is given, correct? Therefore average age of the class, so 18 answer is 18 years. So okay va? So next, Ajay and Vijay started the business 30,000 and 40,000. Vijay walk out the after x year, so after certain month சொல்லுவோம் இல்லையா? after x year, and the end of the year both of them earn same profit, say 1:1. what is the value of x ன்னு ஆன்சர் பண்ணோம். ஓகேவா? ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் 2 பார்ட்னர்ஸ் இருந்தால் அப்படி சால்வ் பண்ணுவோம் இல்லையா? அஜய் அண்டு விஜய் போட்டுப்போம். 30,000 அண்டு 40,000, 3:4 எடுத்தால் போதும் இல்லையா? இங்கே அஜயோட டைம் வந்து விஜய் ஒன்லி லெஃப்ட் ஆஃப்டர் எக்ஸ் மந்த்து, எண்ட் ஆஃப் த இயர் சொன்னாங்களே. ஸோ 12 மந்த்து தான் யூஸ் பண்ணோம் இல்லையா? ப்ராஃபிட் 1:1. ஓகேவா? ஸோ 3 times இருக்கு இல்லையா? 3 times இருக்கு. அதோ therefore x equal to 9. that's all. question வந்து find the value of the x, 9 month answer. ஓகேவா? நெக்ஸ்ட், average percentage Ravi and Ranjan 13.5. okay, that is now total age of Ravi and Ranjan 2 into 13.5, 27. okay, total age is 27. 3 years ago Ravi 70% of the Ranjan. so Ranjan 100% வச்சுட்டா, this is 3 years ago. so Ravi வந்து 75. சிம்பிளாக சொன்னால் 3:4. ஓகே, ஸோ இது this is present tenseல இருக்கு இல்லையா? இதை 3 years ago கன்வெர்ட் பண்ணும்போது -6 பண்ணிடலாம். பிகாஸ்
2% இல்லையா 1% 3 லெஸ் பண்ணுவோம் 6 ரெடியூஸ் ஆகிடும் இல்லையா 21. ஸோ 3 years ago Ravi and Ranjan 7 part தான் 21. 1 part எடுத்தால் 3 வருமா? ஆக்சுவலி கொஸ்டின் வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் தர் பர்சன்டேஜஸ். டிஃப்ரென்ஸ் ஆல் த டென்ஸில் சேமாக தான் இருக்குல்ல. ஏஜ் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ டிஃப்ரெண்ட் பிட்வீன் Ravi and Ranjan 3 minus 4 1 தான் டிஃபரன்ஸ். 1 into 3 3. I mean ratio wise 1. ஸோ ஏஜ் வைஸ் ஆன்சர் 3 years தான் டிஃபரன்ஸ் அது. ஓகே, ஸோ பர்சன்ட் வைஸ் எடுத்திருக்கேன். அது ஏஜ் ப்ராப்ளம் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த வீடியோஸ்லாம் கூட அவைலபிள் பாருங்களேன். நெக்ஸ்ட்டு தென்னாலிராம் சோல்டு ஆர்டிக்கல் 7500 வித் 33 1/3%. நம்ம 33 1/3% 1/3ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஓவரால் 1/3 சொல்லுவோம் பாருங்கள். 1/3 on the price you had paid to the manufacturer article if you had received a discount 28% on the original market price from the manufacturer, what was the original price of the article சொல்லணும். ஓகேவா. ஸோ ப்ராஃபிட் ஆக்சுவலி ப்ராஃபிட் 33 1/3னா 1/3ன்னு சொல்லுவோம் இல்லையா. பர்சன்டேஜ் சொல்லும்போது 1/3. இதுக்கு என்ன மீனிங் ஆக்சுவலாக 3 பார்ட்டில் 1 பார்ட் ப்ராஃபிட்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ இந்த கேஸில் காஸ்ட்டு ப்ரைஸ் 3. இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்குது ஆக்சுவலாக 4. பிகாஸ் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது காஸ்ட்டு ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் சொல்லுவோம் இல்லையா. காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் சொல்லுவோம். இந்த செல்லிங் ப்ரைஸ் இந்த 4 பார்ட்டு தான் 7500. 4 பார்ட்டு 7500. அந்த 3 பார்ட் ஈக்குவல் டு ஹவுமச்னு பாருங்களேன். இதை 4th டேபிள் அடிச்சிங்கன்னா 1875 வரும். கேன்சல் பண்ணி பாருங்களேன். 3 பார்ட் எடுத்திங்கன்னா 5625 வரும். we got the cost price. Okay, again question 20% discount on the original market price சொல்கிறாங்க பாருங்க. இதுக்கு என்ன மீனிங் ஆக்சுவலாக 75% of the market price is equal to 5625. இதான் மீனிங். செகண்ட் பாயிண்ட்டுக்கு இதான் மீனிங். சரி, இது சால்வ் பண்ணுங்கள். மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் 7500. சேம் ஆன்சர் தான் வருது. மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் 7500. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பஸ் ஏ 7:3 and next bus B வந்து 5:3. bus A contain 50% more passenger than B. What is the overall ratio of the number of boys and girls? Okay va. So இது bus A and bus B. That is according to question boys and girls. So bus A ல 7:5 இருக்கு. bus B ல 5:3. ஓகேவா. பட் இந்த இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலி இப் பஸ் ஏ கண்டெயின் 50% மோர் பேசஞ்சர். ஆக்சுவலி வாட் இஸ் த கிவன் இன்ஃபர்மேஷன் சொல்லி வச்சுருக்காங்க பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஆட் பண்ணுங்களேன். 8 வருமா. இதை ஆட் பண்ணால் 12 வருதா. இப்போ ஏ இஸ் 150%, பி 50% மோர் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஆக்சுவலி 150% ஆஃப் 8 how muchன்னு பாருங்களேன். 12 தான் வரும். அது ஆல்ரெடி வாட் இது கிவன் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அது ஒரு இன்ஃபர்மேஷனே இல்லை அது. ஓகே, ஸோ பாய்ஸ் டு பாய்ஸ் ஆட் பண்ணுங்களேன். பாய்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 12 வருமா. இதை ஆட் பண்ணுங்கள் 8. ஸோ வாட் இஸ் த ஓவரால் ரேஷியோ ஆஃப் த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 3:2. நீங்கள் பஸ் ஏல how many பாய்ஸ், பஸ் பியில் how many பாய்ஸ், how many கேர்ள்ஸ் ஏபின்னு ஆட் பண்ணால் வரும் இல்லையா ஆன்சர். அவ்வளோதான் அது. ஸோ ஆன்சர் 3:2. ஓகேவா. சாய்ஸ் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு difference between compound interest, simple interest, certain sum 10% per annum 2 year is 315.5. what is the original principle? நம்ம simple interestல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும் பாருங்கள். PR² by 100² equal to difference. இந்த 2 year differenceலாம் அப்படி யூஸ் பண்ணும். 2 year difference between simple interest and compound interest வேர்டு வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். ஓகேவா. ஸோ பீஸ் வேல்யூ ஆக்சுவலி தெரியாது. we don't know. rate of interest 10 into 10 by 100 into 100. difference is given 315.5. 5 or 50 both are same தான். கரெக்டாக. ஓகே பாருங்கள். இந்த 0 0 அடிச்சிடலாமா.
P equal to just cross multiply பண்ணு 100ல multiply பண்ணும்போது 315.50 100ல multiply பண்ண decimal room ஆயிடும் இல்லையா that's all. சரி next the train 12 second train takes 12 second to cross lamp post takes 27 second to cross the bridge 270 meter. What is the speed of the train? Find it பண்ணு ஓகேவா. So actually what are the given information? பாருங்க train A actually we don't know what is the length of the train A. இது train A x meter. இது ஒரு lamp post cross பண்றதுக்கு takes 12 seconds. 12 seconds ஓகேவா. Same length of the train 270 meter length உள்ள bridge cross பண்றதுக்கு actually takes 27 seconds. So இந்த train உடைய last compartment அந்த bridge விட்டு வெளியே போனால் தான் cross பண்ணதா சொல்லுவோம் இல்லையா. இது it takes 27 seconds. சரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது actually to cross x meter cross பண்ணுறது 12 second time எடுத்துக்குதா and to cross x plus 270 meter it takes 27 seconds. Okay, understand 27 secondல x மீட்டரையும் கிராஸ் பண்ணியிருக்கு 270 மீட்டரையும் கிராஸ் பண்ணியிருக்கு கரெக்டா. அதில் x மீட்டரை கிராஸ் பண்ண 12 செகண்ட் ஆகுமா. ஸோ அப்போ 270 மீட்டரை கிராஸ் பண்ணுறது எவ்வளோ டைம் ஆகுன்னு பாருங்களேன். 270 மீட்டரை கிராஸ் பண்ணுறது எவ்வளோ டைம் ஆகும் ஆக்சுவலாக இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த 15 செகண்டை யூஸ் பண்ணி தான் 270 மீட்டர் கிராஸ் பண்ணியிருக்கணும். பிகாஸ் நம்ம ஸ்பீடு ஃபைண்ட் அவுட் பண்ணல. வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் சொல்லும்போது ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் சொல்லணும் இல்லையா. ட்ரெயின் ஏ ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் ஹவு மச்னு தெரிஞ்சு தான் ஆன்சர் பண்ண முடியும். பாரு 15 செகண்டில் தான் 270 மீட்டர் கிராஸ் பண்ணியிருக்கு ஓகேவா. ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு 270 by 15. இதை மீட்டர் பர் செகண்ட் தான் ஒரு கிலோமீட்டர் பர் ஆன்சர் பண்ணல. பிக் டு ஸ்மால் டு பிக் யூஸ் பண்ணும்போது 18/5 யூஸ் பண்ணுவோமா ஓகேவா. ஜஸ்ட்டு கேன்சல் பண்ண வேண்டியதாங்க அது. தட் இஸ் 5 3 சார் 6 3 சார் கேன்சல் பண்ணுங்கள். இது கேன்சல் பண்ணும்போது 5 5 சார் வருமா 27 ரிமைனிங் 4 வரும் பாருங்களேன். ஓகே ஸோ 50 324 வருதா 324/5 கேன்சல் பண்ணுங்கள் 64.8 கிலோமீட்டர் பர் ஹவர்னு வந்துடும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இது போட் அண்ட் ஸ்டீம் ஓகேவா. ஸோ போட் அண்ட் ஸ்டீமு ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் 12 kilometer. It can travel 45 kilometer downstream 3 hours. How much extra time require come back upstream? Same route means the 45 kilometer upstream la varano. Downstream so x plus y, upstream x minus y solluvom. Adha meaning adukku. So x oda value actually x means speed of the boat nu solluvom illaya 12. In the case la y oda value theriyadhu. Y means speed of the steam solluvom illaya. Y namakku theriyadhu actually. இப்போ இந்த கேஸில் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு 45 கிலோமீட்டர் 3 ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கு இல்லையா. ஸோ 15 கிலோமீட்டர் பர் ஹவர். இப்போ டவுன் ஸ்ட்ரீம் சொல்லும்போது ஆக்சுவலி எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் 15 சொல்லுவோமா. அதில் எக்ஸோட வேல்யூ 12 இருந்தால் ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஒய் ஈக்குவல் டு 3. ஒய் 3 கிலோமீட்டர் பர் ஹவர். y means speed of the steam சொல்லுவோம் இல்லையா ஓகேவா. y we got the y value. இப்போது upstream speed என்ன சொல்லணும். upstream speed யூஸ் பண்ணும்போது x minus y யூஸ் பண்ணோமா. x ஓட வேல்யூ 12 y ஓட வேல்யூ 3. ஸோ 9 கிலோமீட்டர் per hour. ஸோ டைம் டேக்கன் டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு சொல்லுவோமா. டிஸ்டன்ஸ் 45 கிலோமீட்டர் ஸ்பீடு 9. ஸோ அப்ஸ்ட்ரீம் வர்றதுக்கு இட் வில் டேக் 5 hours. டவுன் ஸ்ட்ரீமில் 3 hours டைம் எடுத்திருக்கு. அப்ஸ்ட்ரீமில் வந்து 5 hours ஆகும். இப்போ how much எக்ஸ்ட்ரா டைம் தானே கேட்டாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா டைம் என்னவாக இருக்கும் 5 minus 3 2 hours எக்ஸ்ட்ரா இருக்கும். பிகாஸ் அப்ஸ்ட்ரீம் சொல்லும்போது ஸ்பீட் ஆஃப் த வாட்டர் ஆஸ் சொல்லி ஸ்பீட் ஆஃப் த போட் ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்குது ஓகேவா. நெக்ஸ்ட்டு டைம் அண்ட் ஒர்க் பார்த்துருக்கோம் பாருங்கள். A can finish the work in 10 days, B can finish half of the work in 15 days and C 1/3 of the work in 10 days. How much AB? Okay,
Actually A alone can do the work 10 days. B work half of the work தான் 15 days. half of the work 15 days பண்ணும்போது entire work பண்ணுற 30 days ஆகும் இல்லையா. So B alone 215 are 30 days. And C 1/3 of the work 1/3 of C work தான் 10. அப்போ டேரெக்டாக C work 30 தானே வரும். ஓகேவா, டேரெக்டாக ஓல்ட் நம்பர் பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏபிசி டுகெதர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஏபிசி டுகெதர் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஏஸ் ஒர்க் 1/10, பிஸ் ஒர்க் 1/30 அண்ட் சிஸ் ஒர்க் 1/, அதுவும் 30 தான், 1/30 தான். ஸோ எல்சிஎம் எடுத்தால் 30 தான் வரும். 30 3 times அண்ட் 1 வருமா. ஸோ 5/30 3 that is 1/6. 1/6 equal to 1 வரும் இல்லை, which means 6 days தானே வரும் ஆன்சர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு the father distributed 1200 among ABCD. 4 person A, B, C and D 1200 rupees distribute பண்ணும். ஓகேவா. ஸோ இங்கே B share given 250, but A share 50 more than B. A share is 50 more than B. So A share 50 more இல்லையா, 300, 250 plus 50 add பண்ண 300 வந்துடும். remaining amount 1200 minus this 250 300 add பண்ணுங்களா, 550 less பண்ணிடலாமா. ஸோ remaining amount 650. இந்த 650 C and D 6:7 ரேஷியோவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. C and D 6:7. ஸோ ஓவரால் 13 part தான் 650. பட் கொஸ்டின் A and D, ஆவரேஜ் ஆஃப் A and D. A ஆல்ரெடி நமக்கு 300 தெரியும் இல்லையா, A 300 தெரியும், பட் D மட்டும் தான் நமக்கு தெரியணும். ஓகேவா. ஸோ D வேல்யூ 7 part வருமா. ஸோ 1 time 50 350. ஓகே, ஆவரேஜ் மீன்ஸ் சம் ஆஃப் குவான்டிட்டி நம்பர் ஆஃப் குவான்டிட்டி சொல்லணும்ல. A வேல்யூ 300, D வேல்யூ 350. ஸோ 650 வருமா. நம்பர் ஆஃப் குவான்டிட்டி டிவைடட் பை 2 போடுங்களேன். ஸோ ஆன்சர் 325. ஓகே, ஆவரேஜ் மீன்ஸ் சம் ஆஃப் குவான்டிட்டி நம்பர் ஆஃப் குவான்டிட்டி யூஸ் பண்ணும் பாருங்கள், அதுதான். நெக்ஸ்ட்டு a mixture contain 12 liter milk 12 liter and water 10 liter. What quantity of milk replaced by water? Revised ratio water and milk respectively சொல்கிறான். இங்கே மில்க்கு ரெடியூஸ் பண்ணிவிட்டு சேம் வாட்டர் இங்கே ஆட் பண்ணுங்க. இது how much ஆட் பண்ணோம், இங்கே 10:12 சேஞ்ச் ஆகும். இங்கே 2 லெஸ் பண்ணி 2 ஆட் பண்ணால் வந்துடும் இல்லையா. ஸோ 2 liter ஆட் பண்ணோம், அவ்வளோதான். 2 liter ஆட் பண்ணால் வந்துடும். சரி, அதர்வைஸ் என்ன பண்ணலாம், சப்போஸ் சம் அதர் டிஃப்ரெண்ட் கொஷினாக இருந்தால் என்ன மேனேஜ் பண்ணோம் இல்லையா, அதுக்காக சொல்கிறது. அது ஆக்சுவலி மில்க் அண்டு வாட்டர் 12 minus x, பிகாஸ் வாட் குவான்டிட்டி மில்க் ரீப்ளேஸ்ட் பை வாட்டர் சொல்கிறாங்க இல்லையா, அது எக்ஸ்ன்னு வச்சுப்போம். வாட் குவான்டிட்டின்னு சொல்கிறது எக்ஸ்ன்னு வச்சுப்போம். மில்கில் ஆட் பண்ணிவிட்டு வாட்டரில் லெஸ் பண்ணோம், மில்கில் லெஸ் பண்ணிட்டு வாட்டர் ஆட் பண்ணோம் இல்லையா. 10 plus x. பட் அந்த குவான்டிட்டி மஸ்ட் பி 12:10 மஸ்ட் பி 10:12 வரணும், அவ்வளோதாங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்களேன். 12 சார் 144 வரும் இல்லையா. 12x 10x ஆட் பண்ணோம் பாரு, கிராஸ் மல்டிப்ளை பண்ணோமா. இது 144 minus 12x is equal to 100 plus 10x. ஓகே, ஸோ நம்பர் இந்த சைடு வந்துடும், எக்ஸ் அந்த சைடு மூவ் ஆகிடும் இல்லையா. இப்போ 22x is equal to 44. therefore x value 2. ஓகே, ஸோ ஒவ்வொரு 2 liter ரீப்ளேஸ் பண்ணோம், அவ்வளோதான். 2 liter மில்கை லெஸ் பண்ணிவிட்டு 2 liter வாட்டர் ஆட் பண்ணும்போது ரேஷியோ 12:10 will become 10:12. ஓகேவா. ஸோ டுமாரோ ஒரு லைவ் டெஸ்ட்டு ட்ரை பண்ணுவாங்க. அது ரீசனிங் கிளாஸில் நெக்ஸ்ட் கிளாஸில் கவர் பண்ணுறது. ஸோ மெட்டீரியலாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன பண்ணணுமோன்றது. டெஸ்ட்டு சம்மந்தமாக டுமாரோ லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணி ரியல் டெஸ்ட் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. அது சரியா, அதை முடிச்சுட்டு பேசுவோம் நம்ம. தேங்க்யூ.